ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ்துதியிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீடே மதுவிஜகினோ பூஷயந்தி ஸ்வகாந்த்யா பிரத்யக்ஷானுஸ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயமசரணஸ்த்வாம் சரண்யாம் பிரபத்யே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதியின் முதல் ஸ்லோகமாக இருக்குது. இந்த ஸ்லோகத்தில் நம்ம வேதாந்த தேசிகாச்சாரியார் அவர் நம்மளோட ஸ்ரீஸ்துதியை எப்படி துவங்குறார், எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீடீம் மதுவிஜயினோ பூஷயந்தி ஸ்வகாந்தியா. அதாவது எதெல்லாம் பெரியது என்று அழைக்கிறோமோ, இதெல்லாம் பெருசு என்று அழைக்கிறோமோ, அப்படிப்பட்ட பெரிய விஷயங்களை விடவும் பெரியவளாக, அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயங்களை விடவும் உயர்ந்தவளாக இருக்கிறாள் மகாலட்சுமி. மங்களம் மங்களானாம், எதையெல்லாம் மங்களம் என்று அழைக்கிறோமோ, இதெல்லாம் மங்களமான விஷயங்கள் என்று எதெல்லாம் சொல்கிறோமோ, அப்பேற்பட்ட மங்கள விஷயங்களை விட மங்களமானவர்களாக இருக்கிறாள் மகாலட்சுமி. இதைத்தான் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே என்று அம்பாளின் ஸ்லோகத்திலும் சொல்வோம். அதனால் அனைத்து மங்களமான விஷயங்களை காட்டிலும் மங்களமானவளாக இருக்கிறாள் நம்மளோட மகாலட்சுமி. மானாதீத பிரதிபிவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீடே மதுவிஜயினோ பூஷயந்தி ஸ்வகாந்தியா. இப்பேற்பட்ட மகாலட்சுமி எங்கு இருக்கிறாள்? இந்த மகாலட்சுமியின் வசிப்பிடம் எது என்றால், நம்மளோட பெருமாள் இருக்கிறாரே, மகாலட்சுமியின் கேள்வனாக, மகாலட்சுமியின் பத்தியாக இருப்பவர் பெருமாள். அப்பேற்பட்ட அந்த பெருமாளின் மார்பில், அந்த மார்பில் மகாலட்சுமி இருக்கிறாள். ஒவ்வொரு கோவில்லையும், எந்த பெருமாள் கோவில்லையும் மகாலட்சுமியே பெருமாளின் மார்பில் இருக்கிற மாதிரி தான் சித்தரித்து வச்சிருப்பாள். அப்படி நம்மளோட பெருமாளுக்கு ரொம்ப டியரஸ்டாக இருந்து பெருமாளோட அந்த மார்பிலேயே வசித்து கொண்டிருக்கிறாளாம் மகாலட்சுமி. பிரத்யக்ஷானு ஸ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம். தன்னை நாடி வரும் பக்தர்கள், தன்னிடம் சரணாகதி செய்யும் பக்தர்கள், எனக்கு இது வேண்டும், இது நீ கொடுத்துதான் ஆகணும், உன்னை தவிர இது எனக்கு யாராலும் கொடுக்க முடியாது, நீ ஒருவள் மட்டுமே தெய்வம் என்று யாரெல்லாம் சரணாகதி செய்கிறாளோ, அப்பேற்பட்ட பக்தர்களை தன்னோட குழந்தையை எப்படி பார்த்து, ஒரு தாய் தன்னோட குழந்தையை எப்படி பார்த்துப்பாளோ அந்த மாதிரி அந்த பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் எந்த ஒரு கஷ்டமும் இடைஞ்சலும் வராமல் பார்த்துப்பாளாம் மகாலட்சுமி. பிரத்யக்ஷானு ஸ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயமசரண துவாம் சரண்யாம் பிரபத்தே. அதாவது ஸ்ரேயோ மூர்த்திம், இந்த செல்வத்திற்கு செழிப்புக்கு ஒரு உருவம் இருந்தது என்றால், செல்வ செழிப்பாக இந்த இடம் இருக்கிறது, இவர் செல்வ செழிப்பாக இருக்கிறார் என்று சொல்கிறோம். இப்படி இந்த செல்வ செழிப்புக்கு, ரொம்ப செழிப்பாக ப்ராஸ்பரஸாக இருப்பதற்கு ஒரு ரூபம் இருந்தால், அதற்கு ஒரு ஃபார்ம் இருந்தால், அந்த ரூபம் மகாலட்சுமியின் ரூபமாக தான் இருக்கணும் என்று சொல்கிறார். இதுலேருந்து நமக்கு தெரிய வருது, மகாலட்சுமியை நம்ம வழிபட்டோம் என்றால், மகாலட்சுமியை முழு மனதோடு நம்மையே மறந்து நம்மையே அந்த மகாலட்சுமியிடம் சமர்ப்பணம் செஞ்சுட்டு வணங்கினோம் என்றால், அப்பேற்பட்ட நமக்கு இந்த உலகியல் செல்வமான இந்த பணம் பொற்காசுகள் இதெல்லாமும் தருவா. அதே நேரத்தில் மேலான சுகமாக, மேலான சத்தியமாக இருக்கும் அந்த மோட்சத்தையும் முக்தியும் தந்து தன்னுடனேயே வச்சிருப்பாள் என்று சொல்கிறான் இந்த இடத்தில். அதனால் அப்பேற்பட்ட கருணையுடைய அந்த மகாலட்சுமியை பற்றிய இந்த ஸ்ரீஸ்துதியின் முதல் ஸ்லோகம் இதுவே. இன்னைக்கு நம்ம மனிதனுக்கு தேவை மன நிம்மதி என்ற தலைப்பில் ஒரு நீதி கதையை பார்ப்போம். இந்த ஒரு நீதி கதை இன்னும் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சுற்றி இருக்கு என்றால், மனிதன் என்று எடுத்துக்கொண்டாலே நம்ம எல்லாம் மனிதர்களாக இருக்கிறோம். இப்படி ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டாலே அவனுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் மன நிம்மதி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கணும். எந்த விஷயத்தை செய்தாலும் இதில் எனக்கு மன நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, மன நிறைவோடு இருக்கிறேன் என்று சொல்லணும். இப்படி செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட, கண்டென்ட்மெண்ட்டோடு செஞ்சோம் என்றால் அதுவே ஆனந்தத்திற்கு, சந்தோஷத்திற்கு ஒரு காரணமாகவும் மாறும். இப்படி ஒருவன் சந்தோஷமான, ஆரோக்கியமான, அதே நேரத்தில் பூரணமான, அதாவது முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அவன் நிச்சயமாக மன நிறைவோடு இருக்க வேண்டும். அனைத்திலும் ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கும் ஒரு நபராகவே இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் ஒரு நபர் மன நிறைவோடு இருந்தார் என்றால் அவருக்கு தேவையான செல்வத்தை மட்டும்தான் சேர்த்துக்கொள்வாரே தவிர, என்னோட தேவைக்கு அதிகமாக இருக்கும் செல்வம் மற்றவர்களிடமிருந்து நான் கொள்ளையடிக்கும் செல்வத்திற்கு சமமானது என்று யார் நினைக்கிறாளோ, அவ்வளோ ஒரு மன நிறைவோடு யார் இருக்காளோ
தன்னிடம் உள்ள அந்த விஷயங்களை வைத்து அந்த விஷயத்துடனே யார் மன நிம்மதியோடு இருக்கிறாரோ அவர் சந்தோஷமாக இருப்பார் என்று பகவத்கீதையிலும் பஜகோவிந்தத்திலையும் பார்த்திருக்கோம். இப்படி பஜகோவிந்தத்திலையும் பகவத்கீதையிலையும் பார்த்த அந்த ஒரு கருத்தை இந்த ஒரு அழகான கதை மூலமா நம்ம பார்க்க போறோம். இந்த கதையில முக்கியமாக வரும் கதாபாத்திரங்கள் யார், இந்த கதை எப்படி துவங்கிறது, இந்த கதையில வரப்போற திருப்பங்கள் என்னென்ன நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.